character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபா இருங்க, ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. First of all the best for your 12th standard. So 12th standard 12th ஒரு மென்டாலிட்டியோட இருங்க. 12th போது ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு அதாவது 10th தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் 12th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 12th ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆல் த 6 சப்ஜெக்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ பிகினிங்லேருந்தே உங்கள் ஸ்டடீஸ் க்ரோ லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க கிளாஸ் போகலாம். டுடே எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். நம்ம வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நம்மளுக்கு எத்தனை லெசன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் எக்கனாமிக்ஸில். ஸோ சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது மைக்ரோ லெவலில் பார்த்தோம். ஓகே, மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால். ஓகே, மேக்ரோனா இஸ் அ லார்ஜ். அது அக்ரிகேட் லெவலில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் லெசன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு என்ன லெசன் பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். செகண்ட் சாப்டர் நேஷ்னல் இன்கம். நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் லெசன் அதாவது 11th ஸ்டாண்டர்டில் வந்து படிக்கும்போது நம்ம மைக்ரோ லெவலில் பார்த்தோம் இல்லையா, அப்போ பார்க்கும்போது ப்ரைஸ் தியரி, அப்போ ஹவு டு கெட் இன்கம், ஹவு டு ஏர்ன் இன்கம் அப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துருப்போம். இப்போ நம்ம மேக்ரோ லெவலில் பார்க்கறதுனால அதில் கண்ட்ரி வைஸ் பார்க்க போகிறோம். அப்போ கண்ட்ரிக்கான இன்கம் எதுனா நேஷ்னல் இன்கம். அப்போ நேஷ்னல் இன்கத்தை அவங்க எப்படி கேதர் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க, கண்ட்ரியோடைய ப்ராக்ரஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ செகண்ட் லெசன் நேஷ்னல் இன்கம். தேர்ட் ஒன்று தேரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இருந்தால் அந்த கண்ட்ரி டெவலப்டு பொசிஷனில் இருக்கும். எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் இருந்தாங்கன்னா இன்கமும் ஏர்னிங் இன்கமும் அதிகமாகும். பர்சனல் இன்கம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நேஷ்னல் இன்கமும் அதிகமாகும். ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பார்ப்போம். அண்ட் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இண்டிவிஜுவல்னா கன்சம்ஷன். ஓகே, இப்போ நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறதுனாலே நம்ம எதுக்காக தான் ஏர்ன் பண்ணோம், நம்ம கன்சம்ஷன் செலவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவையான வான்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும்னு நம்மளுக்கு இன்கம் வேணும். அந்த இன்கத்துக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிடணும், அப்போ அந்த ஆப்பிளுக்கு நான் கன்சம்ஷன் பண்ணுறேன். அந்த கன்சம்ஷன் பண்ணால் தான் என்னுடைய வான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அந்த இன்கத்தை நம்ம எப்படி கன்சம்ஷன் பண்ணுறோம். அதே பிஸ்னஸ் மேனா இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் இருக்குது இல்லையா, இப்போ அவங்க 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல 15,000 வந்து அவங்க கன்சம்ஷன் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 5,000, அந்த 5,000 தான் அவங்களுடைய சேவிங். அந்த சேவிங் தான் என்னவா மாறும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். ஸோ அப்போ 4th லெசனில் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் மானிட்டரி எக்கனாமிக்ஸ். ஓகே, பண கொள்கைகள், அவங்க டேக்ஸு நான் டேக்ஸு அதெல்லாம் வந்து இந்த லெசனில் 5th லெசனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேங்கிங் பார்ப்போம். பேங்கிங் செக்டர்ஸ்னால் நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க்னு சொல்லக்கூடிய RBI. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்ப்போம். நம்மளுக்கு ரீஜனல் லெவலும் ஸ்டேட் லெவலும் பார்த்தோன்னா நம்மளுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, SBI எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அஸ் அ குளோபல் லெவல். ஓகே, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஓகே, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ்னா WTO, ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், FATO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்,
ஓகே IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இதெல்லாம் வந்து அவங்களுடைய மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு எப்படியெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே மெம்பர் கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணுது அது வந்து நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸ் சொன்னாலே அதை எலாபரேட்டாக நம்ம ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னு பார்ப்போம். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னாலே நம்மளுக்கு என்விரான்மெண்டலுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன். அப்போ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்க்கு என்ன கனெக்ஷன்னா நான் நிறைய இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகுது இல்லையா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகுது. இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆக நம்மளுக்கு ஒரு பக்கம் கண்ட்ரியும் க்ரோத் ஆகுது, ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு நிறைய டேமேஜஸும் வருது. அப்போ அதனோட என்னென்ன பொல்யூஷன்றதை பற்றி நம்ம அந்த லெசனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். எந்த ஒரு ப்ராக்ரஸ் அடையணும்னாலும் சரி, சாதாரண நம்ம எக்ஸாம்ஸ் படிக்கிறதுனாலும் சரி ஒரு பிளான் பண்ணிப்போம். ஓகே இந்த டைம்லேருந்து இந்த டைம் இன்றைக்கி கூட நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி என்ற கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து 12th பிள்ளைங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அதாவது ப்ரெசன்ட் 12th நீங்கள் 11th 12th போகிறீங்களா, ப்ரெசன்ட் 12th என்ன டைம் ஃபார் 9 to 10 o'clock ஷார்ட் ஆன்சர். அதுபோல் ஒரு பிளான் பண்ணி படிக்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு அவங்க என்ன பிளானிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 5 பிளான், செகண்ட் 5 பிளான், தேர்ட் 5 பிளான், ஃபோர்த் 5 பிளான். அப்போ அந்த பிளானிங் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிஸோட அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் 12th லெசன் ஓகே இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம். அதை நம்ம நீங்கள் சம்ஸாக பார்ப்பீங்க. ஓகே அந்த லெசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு சம்ஸாக இருக்கும், அதை பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ எக்கனாமெட்ரிக்ஸ். ஓகே அமல்கமேஷன், அதாவது 3 சப்ஜெக்டுடைய எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் அதனுடைய ஒரு எல்லாம் 3 சேர்ந்து தான், அதாவது எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே இது 3 சேர்ந்து தான் வந்து என்ன சொல்கிறோம் எக்கனாமெட்ரிக்ஸ். ஓகே ஸோ இதான் நம்மளுடைய 12 லெசன்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் லெசன் போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கம்மா, இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஸோ அதை நம்மளுக்கு இன்ட்ரோ மூலமா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மேக்ரோவில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஓகே மேக்ரோ எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே அதுக்கப்புறம் அதோட ஸ்கோப், வாட் ஆர் த ஸ்கோப், என்னென்ன எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய நிறைய எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே அதில் எப்படி வந்து நன்மைகள் இருக்குதோ, நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கோ, அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஏரியா வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கவர் ஆகலைன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எலாபரேட்டாக நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஓகே ஸோ வாங்க போகலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி மச் அபவுட் ட்ரையிங் டுகெதர். டையாக இருக்குது. எதுனா த ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். ஓகே எக்கனாமிக்ஸு ரெண்டும் சேர்ந்தது நிறைய ஃபேக்ட்ஸ்னால் ரியாலிட்டி, உண்மைகள். ஓகே அண்டு அதுக்கேற்ற தியரிஸும் சேர்ந்தது தான் வந்து எதுனா சொல்கிறாங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதை சொன்னவர் யாருன்னா டான்பர்ச், ஃபிஷர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் டையிங் டுகெதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். ஓகே ஸோ நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். டு என்லைட்டன்ட். ஓகே என்லைட்டன் நம்மளுக்கு நாலேஜ் கேதர் ஆகுது. டு நோன்னு கூட வச்சுக்கலாம். எவால்யூஷன் எப்படி வந்து அது உருவாச்சு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேர்டு எப்படி உருவாச்சு, and importance. Okay and basic concept of macroeconomics. Okay and to understand the functioning of an economy. எப்படி வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து எக்கனாமினால இங்கே கண்ட்ரி மென்ஷன் பண்ணுறாங்க, அது வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அப்போ எப்படி வந்து அது எல்லாம் ரன் ஆகுதுன்றதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். வாங்க introduction Burma. The subject economics is classified into 2 branches. Okay 1 marks my the subject economics is classified into 2 branches, namely microeconomics and macroeconomics. அப்போ economics 2 branch பார்த்தனா ஒன்று microeconomics இன்னொன்று macroeconomics. Okay ராக்னர் ஃப்ரிட்ஜ் நோட் பண்ணிக்கமா, ராக்னர் ஃப்ரிட்ஜ். ஓகே ராக்னர் ஃப்ரிட்ஜ் இஸ் எ நார்வேஜியன். எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்னா நார்வே கண்ட்ரியை சேர்ந்தவர். அவர் எக்கனாமிஸ்ட்டுமா, பொருளாதார வல்லுனர். ஓகே இவங்களில் இவர் ஜேஎம் கின்ஸ். ராக்னர் ஃப்ரிட்ஜுடைய ஃபோட்டோஸ் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ராக்னர் ஃப்ரிட்ஜ் a Norwegian economist and the co-recipient of the first Nobel Prize in Economic Science. ஓகே என்னன்னா
ராக்னர் ஃப்ரெட்ச்னு ஒரு யாருன்னா அஸ் அ நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் ரெசிப்டன்ட்னா 2 பேரும் வாங்கியிருக்காங்க நோபல் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் டிம்பர்ஜன், ஃபர்ஸ்ட் ஒன் யார் டிம்பர்ஜன் அண்ட் ராக்னர் ஃப்ரெட்ச். அதனால தான் ரெசிப்டன், அதாவது 2 பேர் வாங்கினதுல ஒன் ஆஃப் த பர்சன் யாருன்னா இந்த ராக்னர் ஃப்ரெட்ச். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எக்கனாமிக் சயின்ஸ், ஓகே, அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார் எதுக்காகனா எக்கனாமிக் சயின்ஸ் காயின்டு த வேர்ட் த மைக்ரோ, அவர் தான் வந்து காயின் பண்ணார் அந்த வேர்டை. மைக்ரோவும் மேக்ரோவும் வேர்டை யூஸ் பண்ண பர்சன், ஓகே, யாருன்னா ராக்னர் ஃப்ரெட்ச். ஓகே, மைக்ரோ அதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்மால், மைக்ரோ மீனிங் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மீனிங் லார்ஜ். ஓகே, அவர் தான் அந்த வேர்டை காயின் பண்ணார். மைக்ரோனா ஸ்மாலு, மேக்ரோனா லார்ஜ். ஓகே, எந்த இயர்னா 1933. த வேர்டு மைக்ரோ மீனிங் ஸ்மால் அண்ட் மேக்ரோ மீனிங் லார்ஜ் இன் த இயர் 1933. ஓகே, however macroeconomics in its modern form, ஆனால் அவர் ஃபஸ்ட்டு 1933 அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா கூட மைக்ரோ மீனிங் ஸ்மால் மேக்ரோ மீனிங்ஸ் லார்ஜ்னு ஆரம்பிச்சிருந்தாலும் சொல்லியிருந்தாலும் அதை நம்மளுக்கு மாடர்ன் தியரிட்டிக்கலாகவும் மாடர்ன் வேர்ல்டுக்கு, ஓகே, அதுக்கு ஸ்மூத் ஃப்ளாவும் கொடுத்த பர்சன் யாருன்னா நம்மளுக்கு ஜேஎம் கீன்ஸ். ஓகே, சொல்கிறாங்க பாருமா, பிகின் வித் த ஜான் மெய்னார்ட் கீன்ஸ், அதை நம்ம ஷார்ட்லி வி கால் ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஜேஎம் கீன்ஸ் Keynes and his book, அவர் எந்த புக்கில் அது வெளியிட்டிருக்காரு, த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஓகே, ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. ஓகே, பப்ளிஷ்ட் இன் புக் எந்த இயர்னா எந்த இயர் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணானா 1936. யார்? ஜேஎம் கீன்ஸ். என்ன புக்கு? த ஜென்ரல் தியரி ஆஃப் இன்கம் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அந்த புக்கை எப்போ வெளியிட்டார்னா 1936. The Keynes offered an explanation for the fallout from the Great Depression. ஓகே, அந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபாலோவுட், அதாவது கிரேட் டிப்ரெஷன் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, 1929 வந்து நம்மளுக்கு யூஎஸ்ஏல ஒரு ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொலாப்ஸ் ஆனதுனால அங்கே வந்து கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. ஓகே, பின்னடைவு, தட் மீன் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தேங்கிய நிலை, அதாவது ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, அவங்க எல்லாருமே முதலாளிகள், அதாவது பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க. பொருளை உற்பத்தி பண்ண யாரும் வாங்குறதுக்கான பர்சனே இல்லை. ஏன்னா ப்ரைஸஸ் எல்லாம் நார்மல் ப்ரைஸுடைய குட்ஸுடைய விலையெல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ யாருமே வாங்குறதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் அ கிரேட் டிப்ரெஷன் இல்லையா? ஸோ அந்த கிரேட் டிப்ரெஷன் டைமில் இவருடைய புக்ஸ் வந்து அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு அப்போ கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும், கவர்மெண்ட்டுடைய தலையீடு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு எக்கனாமி லெவலையும் ஸ்மூத்தனாக ரன் பண்ண முடியுன்றதுக்கு இவருடைய தியரி தான். யார்? நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஜேஎம் கீன்ஸ் தான் வந்து அந்த புக்ஸ் மூலமா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆஃபர்ட் an explanation for the fallout from the Great Depression when goods remained unsold and worker unemployed. அந்த சுச்சுவேஷன் என்னென்னா, நான் கிரேட் டிப்ரெஷன் சொன்னாலே அது என்னென்னா கூட்ஸ் ரிமைன் அன்சோல்டு. கூட்ஸ் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, நிறைய வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க, ஆனால் அது வாங்குறதுக்கான ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, யாரும் வாங்கவே இல்லைனால அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனும் இருந்துச்சு. ஓகே, த ஒர்க்கர் அன்எம்ப்ளாய்டு. ஹென்ஸ் Keynes recorded as a father of modern macroeconomics. It's a very important 1 marks மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. Keynes recorded as a father of modern macroeconomics. நோட் பண்ணிக்கோமா அப்படியே. Meaning of macroeconomics. Okay, the word macro derived from the Greek word. நோட் பண்ணிக்கோமா. The word macroனால என்ன வேர்டுனா Greek word. நோட் பண்ணிக்கோமா, 1 marks வரும். Greek word macros. Greek word என்னன்னா macros meaning large. Hence macroeconomics is a study of the economic as a whole. அப்போ நம்ம மேக்ரோன்னு சொல்லிட்டோம், லார்ஜ்னு சொல்லிட்டோம், அப்போ எக்கனாமி ஃபுல்லாகவே நம்ம ஹோலாக பார்க்க போகிறோம். இன் அதர் வேர்ட் மேக்ரோஎக்கனாமி டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ், ஒட்டுமொத்தமான கிராஸ் டோட்டல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது அக்ரிகேட் சச்சஸ் எதெல்லாம் பார்ப்போம்னா நேஷ்னல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட்டு. நேஷ்னல் இன்கமு, எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் அவுட்புட்டு. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்கம் தியரி. ஓகே, நோட் பண்ணிக்கோமா, இன்கம் தியரி. இங்கே ஒரு 1 marks இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து எதுனா ப்ரைஸ் தியரி. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதாவது 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம், ப்ரைஸ் தியரி. ஓகே, ப்ரைஸ் தியரி, பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் இன்கம் தியரி. நோட் பண்ணிக்கோமா,
மைக்ரோனாலே ப்ரைஸ் தியரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் இன்கம் தியரி. அப்படி இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ஹோல்டுன்னு பார்த்துட்டோம் இல்லையா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் ஆஸ் எ ஹோல், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ ஹோல். Study of economics as a whole, the big pictures, national output, inflation பார்ப்போம், unemployment, national income includes, okay, national level பார்ப்போம், regional level பார்ப்போம், global level பார்ப்போம், economics, okay, அதாவது national level, regional level and global level. So அதனால தான் economics, macroeconomics is a study of economic wide phenomena, okay, wide level பார்ப்போம், okay. கீழே பாருங்கம்மா. Next parma, the subject matters covered in macroeconomics are, macroeconomics la நம்ம என்னென்ன subjects cover பண்ண போறோம்னா, that such as the area such as employment, already தெரியும் நம்ம employment பார்ப்போம், national income, okay, employment னா ஒரு கண்ட்ரியில் எப்போதுமே வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் தான் இருக்கணும், எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தது அந்த கண்ட்ரியுடைய லெவல் வந்து அதாவது க்ரோத் லெவலில் இருக்கும், லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளுடைய கண்டிஷன் வெரி குட்டாக இருக்கும். அப்போ நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன்னால என்னென்னா ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல், அதாவது ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸ் லெவல், ஓகே. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சைக்கிள் பார்ப்போம். பிஸ்னஸ் சைக்கிள்னால் எப்பயுமே எந்த ஒரு கண்ட்ரியுடைய பிஸ்னஸ் சைக்கிளாக இருந்தாலும் பூம்னா ரொம்ப குட் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ரிசெஷனை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து ரிக்கவரி. அப்போ அந்த 4 பீரியட் பூம்னா எல்லாமே சூப்பராக ப்ராப்பர்ட்டி லெவலில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரிசெஷன் கொஞ்சம் பின்தங்கிய நிலை, டிப்ரெஷன் ரொம்பவே பின்னடைவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிக்கவரி ஆகுது. ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் சைக்கிளை பார்ப்போம். அதுக்கப்புறம் பாவர்ட்டி பார்ப்போம், மக்களுடைய பாவர்ட்டி வறுமை அண்ட் இன்இக்வாலிட்டி, டிஸ்பாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்கு, capital formation, infrastructure development, international trade, a balance of trade and a balance of payment and exchange rate, அதாவது currency, one currency equal to another country உடைய currency, exchange rate பார்ப்போம் and economic growth. இதுதான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த சப்ஜெக்டில் கவர் பண்ண போகிறோம், ஓகே. வாங்க இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகே. மேக்ரோ எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதை படிக்கணும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஏன் ரொம்ப அவசியம், நம்மளுக்கு அவசியம், நம்ம கண்ட்ரிக்கு எப்படி அவசியம், ஓகே, குளோபல் லெவலில் எப்படி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். The importance and need for introducing a macro outlook of an economy are given below, okay. வாங்க பார்க்கலாம். There is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve the suitable strategies and to solve the basic problems prevailing in the economy. இங்கே எக்கனாமினா கண்ட்ரி, ஓகே. ஒரு கண்ட்ரியுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்காக இருக்கும்போது நிறைய யுக்திகளை கையாளுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸை வகுத்து அந்த டேக்கிள்னஸை வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எது நம்மளுக்கு யூஸ் ஆகுது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரியில் ரொம்பவே வந்து அவங்களுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் அந்த டைமில் எடுக்கிற வெப்பன் எதுனா டேக்ஸ், ஓகே. அந்த டாக்ஸை எப்படி வந்து நம்ம கையாளணும், எப்படி வந்து யுக்திகளை ஸ்ட்ராட்டஜிஸ்னால் யுக்திகளை கையாளணுன்றதுக்கு நம்மளுக்கு வழிவகுக்கிறது எதுனா த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகே. There is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve suitable strategies and to solve the basic problem. பேசிக் ப்ராப்ளம் எது வந்தாலும் நம்மளுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறது, பொருளாதார ரீதியாக ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எது நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம், ஓகே. அங்கே நம்ம பார்த்துட்டா ப்ராப்ளம் எதுனா ரெக்டிஃபை பண்ணிடணும், இங்கே ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ், ஓகே. ப்ராப்ளம்ஸ், தேவைகள், நீட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் of an economy as a whole is important to evolve the precautionary measures, okay. ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும், அந்த ஃபியூச்சர் ப்ராப்ளத்தை நீக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெடியாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது இன்ஃப்ளேஷன் ரேட்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், கேலோபிங் இன்ஃப்ளேஷன். வாக்கிங் இன்ஃப்ளேஷனாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது.
ஓகே, ரன்னிங்னா ஓரளவு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கலப்பிங்னா 2 டிஜிட் 3 டிஜிட்டில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுபோல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன வந்து அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்யூச்சரில் அதுபோல் வந்து ஃப்யூச்சர் ப்ராப்ளம் அப்போ ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகும்போதே தெரியும் நம்மளுக்கு இது ஃப்யூச்சரில் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் போது அப்போ நம்ம அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுன்றதுக்கு நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் ஆம்பிள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுது நம்மளுக்கு எதுனா கிரேட் ஆம்பிள்னா என்னது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக நம்மளுக்கு இப்போ தீர்மானங்களை அதாவது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளுக்கு டிமாண்டு லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுது? யூனிவர்சல் அக்செப்டபிள் லா ஆஃப் டிமாண்ட் இல்லை வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ். ஒரு பொருளுடைய ப்ரைஸ் அதிகமாக அதுக்கான டிமாண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். ஒரு ப்ரைஸ் விலை கம்மியாகும் போது அதனோட டிமாண்டு அதிகமாகும். ஓகே, when the ப்ரைஸ் ஒரு பொருளுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அவருடைய தேவை என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகே, அதே இது ப்ரைஸோடைய லெவல் கம்மியாகும் போது டிமாண்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அஸ் அனாலிசிஸ் investigation under the reality. Next, the macroeconomics help to make meaningful comparison and the analysis of the economic indication comparison பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்மளோட கண்ட்ரியில் நேஷ்னல் இன்கம் இருக்குது $950 $100,000 அது இப்போ லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது? ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு டிகேட் லெவலில் எப்படி இருந்தது? அது மற்ற கண்ட்ரியுடைய நேஷ்னல் இன்கம் எந்த லெவலில் இருக்குது? அப்போ கம்பேரிசன் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் ஃபார் த பெட்டர் ப்ரெடிக்ஷன் முன்னாடியே கண்டுபிடிக்கிறது எதுனா about the ஃப்யூச்சர் அதாவது பிற்காலத்தில் அதாவது ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் நம்மளுக்கு என்னென்ன வரும் அதுக்கு என்ன ப்ரிகாஷன் மெஷர் ப்ரெடிக்ஷன் அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ணுறது. சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் த எக்கனாமிக் கிரைசஸ் பொருளாதார நெருக்கடிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தவிர்க்கலான்ட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் மீனிங் ஆஃப் importance of macroeconomics. At the 5 points one time படிச்சுக்கோங்க. This is a 5 mark question. Okay, students, today class la நம்ம introduction of macroeconomics பார்த்தோம், meaning of macroeconomics and the importance of macroeconomics. Okay, so in the 3 topics வந்து line by line read பண்ணுங்க. Importance of macroeconomics is a very very important 5 mark question. அந்த 5 points அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன் டேக்கு ஒரு வீடியோ தான் வரப்போகுது. ஒரு கிளாஸ் அதாவது ஒரு சப்ஜெக்ட் தான் வரப்போகுது. அதில் 2 or 3 டைம்ஸ் பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். சும்மா அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு வெளில வந்துடாதீங்க. ஃபுல் கிளாஸ் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிளாஸஸை ஃபுல்லாக தரவாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, எந்த சப்ஜெக்டும் ஆல் 6 சப்ஜெக்ட்ஸும் வந்து தரவாக பாருங்கள். வீட்டில் இருக்கும்போதே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ நம்ம we will meet on the next class. Today class தரவா பாருங்க. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.